வழியும் நம்முடைய வாழ்க்கையும் முழுவதும் நிச்சயமற்றதுங்க. இந்த வாழ்க்கை அழிந்து போற வாழ்க்கை சரிங்களா? இன்றைக்கு கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை திருப்பிடுங்க. கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் செழிக்க முடியும். கர்த்தரை நம்புகிறவர்கள் தான் நித்திய ஜீவனுக்கு வர முடியும். கர்த்தரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் ஏற்றுக்கொள்கிறவர்கள் மாத்திரம்தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில இந்த உலகம் பயங்கரமான சூழல்ல இருக்குங்க. இந்த சூழலை நீங்க ஜெயிக்கணும்னா கர்த்தரை நம்பி தான் ஆகணும். உங்கள் காரியங்களாம் வாய்க்கணும்னா கர்த்தரை நம்பி தான் ஆகணும். கர்த்தரை நம்பி பாருங்க. இந்த உலகத்துல சுமைகளும் பாரங்களும் நமக்கு அதிகமா இருக்குங்க. மிகவும் கடினமான வாழ்க்கையை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கடினமான சூழ்நிலைகள் வழியா நடந்துகிட்டு இருக்கிறோம். மாறி மாறி நம்முடைய வாழ்க்கையை கடினப்படுத்துகிறது. இந்த கடினமான சூழல்ல, வெறுக்கப்படுகிற வாழ்க்கையில, பார சுமை நிறைந்த வாழ்க்கையில, வருத்தமான வாழ்க்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்புகிறவன் தான் உயர்ந்த அடைக்கலம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தாங்க விடுதலை. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு தான் கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வாரு.